அதனால நீ கூலா இரு, ட்ரிங்க் சாப்பிட்டுட்டே என்ஜாய் பண்ணலாம் என்று தனது டிரைவரை அழைத்து காரில் இருந்த வோட்காவை வர வைத்தான். இப்போது மூவரும் ட்ரிங்க் சாப்பிட துவங்கினர். ட்ரிங்க் சாப்பிட துவங்கியதும் வழுக்கை தலை தயாரிப்பாளர் பத்மாவின் தொடைகளை படரத் தொடங்கினான். அவ்வப்போது சிறு சிறு முத்தங்களையும் அவள் மீது பொழியத் துவங்கினான். இப்போது பத்மா முதல் ரவுண்டை முடித்ததும் சற்று போதையாக இருந்தாள். இரண்டாவது ரவுண்டை ஊத்துங்கள் என்றதும் அமர்ந்திருந்தவளை எழுப்பி தனது மடியில் அமரும்படி வைத்து கொண்டான். அதற்கு அவள் லேசாக தடுமாறிய போது நன்றாக அவள் இடுப்பு பகுதியை படரி தனக்குள் இழுத்து அவளது மார்பை நன்றாக கசக்கியவாறு கழுத்தில் இறுக்கி முத்தமிட்டான். இப்போது இரண்டாவது ரவுண்டை அவன் மீது அமர்ந்தவாறே அதனை பருகத் தொடங்கினாள். வழுக்கை தலை தயாரிப்பாளர் ஏற்கனவே மது அருந்தியிருந்ததால் போதை உச்சத்தை எட்டி இருந்தது. இப்போது அவள் அணிந்திருந்த முந்தானையை விளக்கினான். அதை பார்த்த இன்னொரு தயாரிப்பாளர், ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துக்கிற, செகண்ட் ரவுண்டை வேகமா முடி என்றதும் கோப்பையில் வைத்திருந்த மதுவை லபக்கென்று முழுங்கினாள். அப்போதே அவள் அணிந்திருந்த சிகப்பு நைலான் புடவையும் அவள் உடம்பிலிருந்து உருவப்பட்டது. இப்போது அவள் எதிரே அமர்ந்திருந்த தயாரிப்பாளர் வழுக்கை தலையன் மடியிலிருந்து தன்வசமாக இழுத்து அவனுடைய மடி மீது அமர்த்தி கொண்டான். வழுக்கை தலையனிடம் அவளுக்கு அடுத்த ரவுண்டை ஊற்று என்று கண்ணசைத்தான். அவன் ஊற்றியதும் அதனை பருகுமாறு அவள் கையில் கொடுத்ததும் கொடுத்த வேகத்தில் அதனை விழுங்கி கோப்பையை டேபிளில் டப்பென்று வைத்தாள். இப்போது அவன் அவளுடைய அழகை பதுமைகளை வர்ணித்தவாறே அவள் மீது முத்தமழைகளை பொழியத் தொடங்கினான். இப்போது அவள் அணிந்திருந்த ஜாக்கெட்டை கழட்ட தொடங்கி கொண்டே, எப்படி ஒன்ன அந்த மலையாள ஸ்டார் முதல் படத்துல விட்டு வச்சாரு, அவர் உன் போன்ற பெண்களை மடக்குவதுல வல்லவராச்சே, படுக்கைக்கு அழைக்காம ஒத்து வராம எந்த நடிகையையும் அவர் கூட நடிக்க விடமாட்டாரே என்றதும் பத்மா போதையின் உச்சஸ்தாயில், நாளைக்கு அவரோட தான் என சிரித்து கொண்டே கூறினாள். என்ன பத்மா என்று ஆச்சரியத்தில் வியந்தான். அவருக்கு சம்மதிச்சிட்டியா? கெட்டிக்கார பெண் தான் நீ, இல்லைனா மலையாளத்துல எந்த படத்திலையும் உன்னை நடிக்க விடமாட்டார் என்று அவள் அணிந்திருந்த ஜாக்கெட்டை முழுவதுமாக உருவினான். இப்போது அடுத்த ரவுண்டை அவளுக்கு நன்றாக ஊத்தி கொடுத்து இருவரும் கோழி தோலை உரிப்பதைப் போல் அவள் அணிந்திருந்த சிறு அங்கியையும் பிராவையும் கழற்றி வீசினார்கள். மிகுந்த போதையாக இருந்த அவளை அம்மனமாக தூக்கி கொண்டு கட்டிலில் போட்டார்கள். இப்போது இருவரும் அவளை விளையாட்டு மைதானமாக நினைத்து அவளுடைய அனைத்து இடங்களிலும் அம்மனமாக உருட்டி எடுத்தனர். அவளுடைய பதுமையான தொடைகளையும் கீழ்ப்புறத்தையும் ஒருவன் விளையாட மற்றொருவன் அவளுடைய மார்பையும் வாயையும் அவனுடைய வாயில் பிழிந்து எடுத்து கொண்டிருந்தான். பத்மா மிகுந்த போதையில் என்ன நடப்பதென்றே தெரியாமல் பல உள்குத்தல்களை வாங்கி கொண்டிருந்தாள். அவளை பலமுறை பிழிந்தெடுத்துவிட்டு காலை சுமார் 4 மணிக்கு சக்கையாக கட்டிலின் ஓரத்தில் அவளை கடாசினர். மணி 5 நெருங்கும் தருவாயில் ஹோட்டலின் முகப்பறையில் தூங்கி வழிந்து கொண்டிருந்த சஞ்சய் இவள் என்ன நிலைமையில் இருக்கிறாள் என தெரிந்து கொள்வதற்காக பத்மாவினுடைய கைபேசியை அழைக்க துவங்கினான். சுமார் 2 முறை அழைத்ததற்கு எந்தவித பதிலும் அளிக்காத அலைபேசி இப்போது 3ஆம் முறை அழைத்த போதே பத்மா சற்று நினைவுற்றவளாய் தனது கைபேசி அழைப்பை உணர்ந்தாள். அவளுடைய கைபேசி தான் படுத்திருந்த கட்டிலுக்கு அருகில் இருந்ததை உணர்ந்து அதனை பார்த்ததும் சஞ்சயின் அழைப்பு என உணர்ந்து கைபேசியை எடுத்தாள். சஞ்சய் பதற்றமாக, என்ன பத்மா என்ன என்றதும் அப்போதுதான் விழிப்புணர்வு பெற்றவளாக அழத் தொடங்கினாள். அப்போது தான் ஒரு ஒட்டு துணி கூட தன் உடம்பில் இல்லாததை, தான் ஒரு அம்மன முண்டமாக இருப்பதை நினைத்து விம்மினாள். அந்த 2 பன்னிகளும் இவளை நன்றாக சுவைத்துவிட்டு கொர் கொர் என்று குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தனர். இவர்களிடம் இருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என அவளுடைய உடை மற்றும் அங்கி பிராவை தேட முற்பட்டாள். அவளுடைய அங்கியும் பிராவும் எங்கோ ஓரமான மூலையில் கிடந்தது. அவற்றை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் ஓடினாள். அவள் மீது மிகுந்த எச்சில் வாசனை வீசியதை உணர்ந்த பத்மா நன்றாக தலையிலிருந்து உடல் முழுவதும் குளித்தாள். அதன் பிறகு உடைகளை அணிந்து கொண்டு வெளியில் வேக வேகமாக வெளியேறினாள். கீழே சோஃபாவில் மேனேஜர் சஞ்சய் தூங்கியவாறு இருந்தான். பத்மா கோவத்துடன் அவனிடம், என்ன தூக்கமோ என்று லேசாக கத்தினாள். அவளுடைய குரலை கேட்டதும் தடாரென்று பத்மா, நீ வந்துட்டியா என்று பதறினான். என்ன நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டானுங்க, இன்னும் என்னவெல்லாம் செய்ய போறாங்களோ, சீக்கிரம் கிளம்பு, நான் ஹோட்டலுக்கு போய் கொஞ்ச நேரமாவது தூங்கினாதான் கேரளா போனா சமாளிக்க முடியும் என்று இவர்கள் இருவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள். காரில் அவளை ஏற்றி கொண்டு கீதா பேலஸ் ஹோட்டலில் சுமார் 6 மணிக்கு இறக்கி விட்டான். பத்மா நல்லா தூங்கு, உனக்கு 4 மணிக்கு தான் ஃப்ளைட்டு,
அதனால நல்லா ரெஸ்ட் எடு, அப்பதான் அங்க அந்த ஸ்டாருக்கு என்றபடியே சஞ்சய் அங்கிருந்து கிளம்பினான். சுமார் 11 மணிக்கு பத்மா வைத்திருந்த அலாரம் ஒலித்தது. எழுந்து குளிக்கச் சென்றாள். அப்போது அவளுடைய கைபேசி ஒலித்து கொண்டே இருந்தது. பத்மா குளித்து முடித்து அதனை எடுத்தபோது அந்த ஸ்டாரினுடைய மேனேஜர் அழைத்து கொண்டே இருந்தான். பத்மா இப்போது கைபேசியை எடுத்ததும், சேச்சி நின்ன மோகன் பரையானும், சேச்சிக்கு ஃப்ளைட்டு சுமார் 4 மணிக்கு, அதான் கொஞ்சம் நினைவு படுத்தலாம்னு ஃபோன் செஞ்சேன் என மலையாளத்தில் உரைத்தான். அதற்கு பத்மா, சேட்டா இப்பதான் குளிச்சு முடிச்சு, 4 மணி ஃப்ளைட் கட்டாயம் மிஸ் செய்யாது, அதனால நீங்கள் எதுவும் ஒரி செய்ய வேண்டாம் சேட்டா என்று பதிலுக்கு இவளும் மலையாளத்தில் உரைத்தாள். அதில்ல சேச்சி, எப்படியும் சேச்சி வந்துடுவேன்னு தெரியும், இருந்தாலும் உறுதிப்படுத்திக்கலாம்னு தான் கால் செஞ்சானு சேச்சி. ஊனு கழிஞ்சோ? இல்ல சேட்டா, இனிமேதான் சேட்டா என்றாள். சேச்சி ஃப்ளைட்ல இறங்கிய உடனே கெஸ்ட் ஹவுஸ்ல ரூம் போட்டிருக்கு, சேச்சிக்கு என்ன சமையல் செய்து வைத்தா சேச்சிக்கு ரொம்ப பிடிக்கும்னு பக்ஷி பரையானும். எதுவும் ஸ்பெஷல் வேண்டாம் சேட்டா, எப்போதும் போல சாப்பாடு இருந்தாலே போதும் என்றாள். பின்பு 4 மணி ஃப்ளைட்டை பிடித்து கொச்சின் வந்து இறங்கியதும் அவளை அழைத்துச் செல்வதற்காக டிரைவர் காத்து கொண்டிருந்தான். அப்போது பத்மாவிற்கு மேனேஜர் மோகன் போன் வந்தது. சேச்சிய கேரளாவுக்கு வரவேற்கானும், அங்க டிரைவர் வந்துட்டானா, அது நம்ம கம்பெனியில உங்களுக்காக அனுப்பிய கார் என்றதற்கு பத்மா, டிரைவரை பார்த்துட்டேன், கெஸ்ட் ஹவுஸ் தானே வரணும். ஆமா சேச்சி, அப்புறம் உங்களுக்கு ஒரு கோரிக்கை, நம்ம ஸ்டார் கூட தங்கும் போது கொஞ்சம் சௌகரியமா அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். அப்புறம் அவரோட வேல் எந்த பொக்கிஷமும் இல்லாம அப்படியே நேராவே பொறுத்தான் அவருக்கு பிடிக்கும். இதை உங்ககிட்ட முன்கூட்டியே சொல்லிட சொன்னாரு, அதான் சொல்லிடலாம்னு. அப்படி ஏதாவது உண்டாகிடுச்சுன்னா அது ஒன்னும் கவலை இல்லை சேச்சி, நமக்கு தெரிஞ்ச இடங்கள்ல அதை தெரியாம கலைச்சிடலாம். நான் இதை சொல்லாம போய் அங்க அவரு மூட் அவுட் ஆயிடாம இருக்கணும் இல்லையா, அதான் முன்கூட்டியே சேச்சி கிட்ட சொல்லிடுறேன். பத்மாவை அழைத்து கொண்டு கார் கெஸ்ட் ஹவுஸை சென்றடைந்த போது மாலை சுமார் 8 மணி ஆகியிருந்தது. அங்கு பணிபுரியும் பணிப்பெண் அவளை வரவேற்று உள்ளே அழைத்து சென்றாள். அப்பணிப்பெண் மலையாளத்தில் இவளிடம், சேச்சி பிரயாணம் பண்ணினது ரொம்ப களைப்பா தெரியுறீங்க என்று அவளுக்கான அறை ஒதுக்கப்பட்டிருப்பதை காண்பித்து, நல்ல வெந்நீர்ல குளிச்சா களைப்பெல்லாம் போயிடும், குளிச்சுட்டு வாங்க, சாப்பாடு தயார் பண்ணி வைக்கிறேன் என கூறி விட்டு சென்றாள். அந்த கெஸ்ட் ஹவுஸ் கடற்கரையை ஒட்டி இருந்ததால் கடற்கரை காற்று உள்ளே பலமாக வீசிக்கொண்டிருந்தது. அறைக்குள் சென்று உள்ளே குளித்து முடித்து பத்மா வெளியே வந்தபோது சுட சுட அவளுக்கான இரவு உணவு தயார்படுத்தப்பட்டிருந்தது. உணவை உண்டு முடித்ததும் அப்பணிப்பெண் ஒரு கருப்பு நிற புடவையை கொடுத்து அதனை அணிந்து கொள்ளுமாறும், சேட்டாவிற்கு புடவை அணிந்து கொண்டால் மிகவும் பிடிக்கும் என்றும் ஆதலால் உடுத்தி கொள்ளுமாறும், பின்பு சற்று ஓய்வு எடுக்குமாறும், சேட்டா இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுவார் என, வந்த பின் சற்று மது அருந்துவார், அதற்கு பின் அவளை அழைப்பதாகவும் கூறினாள். சேச்சி ஏதாவது மது அருந்துவதாக இருந்தா தெரிவிக்கவும் என்றதற்கு, இல்ல இப்போதைக்கு வேண்டாம் என்று கூறி அறைக்கு உள்ளே செல்ல முற்படும் போது அந்த ஸ்டாரினுடைய கார் கெஸ்ட் ஹவுஸை வந்தடைந்தது. அவர் உள்ளே வந்ததும் அந்த பணிப்பெண்ணிடம், சாப்பாடு எல்லாம் கொடுத்தாச்சா என்றார். பின்பு பத்மாவை பார்த்து லேசாக புன்முறுவல் பூத்ததும் அவளும் பதிலுக்கு சிரித்து தொலைத்தாள். அவளின் மனதிற்குள், படுபாவி, இன்னைக்கு இந்த சென பண்ணி நம்மளை என்ன புரட்ட போறானோ தெரியல என்று கவலையுற்றாள். அவன் அவளை பார்த்து, உள்ளே போய் ஓய்வு எடு, கூப்பிடுகிறேன் என கண்களால் சைகை செய்தான். பத்மா அறையினுள் சென்றதும் மேனேஜர் சஞ்சய் அவளுடைய கைபேசிக்கு அழைத்தான். என்ன கெஸ்ட் ஹவுஸ் போய் சேர்ந்துட்டியா, மற்றபடி எல்லாம் ஓகே தானே என்றதற்கு, இப்பதான் அவன் வந்திருக்கான், நல்லா தண்ணி அடிச்சுட்டு கூப்பிடுவான்னு நினைக்கிறேன். அது இல்லாம அவரோட மேனேஜர் மோகன், அவர் காண்டம் எல்லாம் பயன்படுத்த பிடிக்காது, அதனால மாத்திரை போட்டுக்கலாம், அதை மீறி ஏதாவது ஆச்சுன்னா கலைச்சிடலான்னு சொன்னான். சினிமாவில் இவ்வளோ மோசமாவா இருக்கும், நான் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எல்லாம் என்னோட தலைவிதி போல என நொந்து கொண்டு போனை வைத்தாள். அங்கிருந்த கட்டிலில் தலை வைத்தவள் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேல் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த போது அங்கிருந்த பணிப்பெண் அறைக்குள் நுழைந்து, சேச்சி சேச்சி என அவளை தட்டி எழுப்பினாள். நேற்று இரவு வாங்கிய குத்தலை தாங்க முடியாதவளாக இருந்ததால் அவளுடைய கண்கள் உறக்கத்திலிருந்து வெகு நேரம் வெளிவர மறுத்தது. பின்பு ஒரு வழியாக எழுந்ததும், சேச்சி சேட்டா கூப்பிடுறாரு, நல்ல முகம் கழுவி பொட்டெல்லாம் வச்சு இந்த பூவையும் வச்சுட்டு நல்ல சேலையை இடுப்பு கீழ் இறக்கமா நல்லா தொப்புள் தெரிகிற மாதிரி போங்க என்றாள். அதே போல் தொப்புள் தெரிவதை போன்றும் பூ மற்றும் பொட்டு வைத்து ஸ்டாரினுடைய அறைக்கு மங்களகரமாக சென்றாள். அறைக்குள் நுழைந்து பார்த்தபோது யாரையும் காணவில்லை. எங்கே யாரையும் காணவில்லை என்று சிந்தித்துக் கொண்டிருந்தவளை பின்புறமாக அவர் ஒட்டு துணி கூட அணியாமல் அவளை கட்டி கொண்டார். இப்படி ஆடை ஏதும் இல்லாமல் கட்டி அணைத்ததும் பத்மாவிற்கு பக்கென்று இருந்தது. ஐயோ சேட்டா, கதவை மூடலையா என்றாள். இடத்துல யாரு வந்து கதவை திறக்க போறா என்று
மலையாளத்தில் சம்சாரித்தான். அவர் மிகுந்த போதை நிறைந்தவராக காணப்பட்டதால் அவனை விலக்கிவிட்டு கதவை தாழ்பாலிட்டாள். பத்மா தாழ்பாலிட்டு முடித்ததும் மீண்டும் அந்த குண்டான உருவம் அவளை கட்டி அணைத்து கொண்டது. சிங்கத்தின் குகையில் மாட்டிக்கொண்டோம் என்று நினைத்தவளை உதட்டில் முத்தம் வைத்து நன்றாக கடித்தான். பின்பு அவளுடைய முந்தியை பிடித்து இழுத்து அவள் அணிந்திருந்த சேலை முழுவதையும் உருவினான். பின்பு அவளை அலேக்காக தூக்கி கொண்டு போய் கட்டிலில் படுக்க வைத்தான். இப்போது அவளுடைய இடுப்பு பகுதியை கடித்து, பத்மா, உன் இடுப்புக்கே 1000 ஆண்கள் செத்துருவான் என பிதற்றிக் கொண்டே நன்றாக அவளுடைய இடுப்பை கடித்து அணிந்திருந்த அங்கியை கழற்றி வீசினான். சற்று நேரத்தில் ஜாக்கெட் மற்றும் பிராவும் வீசி எறியப்பட்டது. போதையில் நல்ல உருளையாக இருந்த அவளுடைய மார்பை கசக்கி பிழிந்து கொண்டே கழுத்தையும் கடித்தான். பத்மா ஐயோ என்று அலறினாள். இப்போது அவள் உடல் முழுவதும் அவனுடைய எச்சில் நீர் படறி இருந்தது. படுத்து கிடந்தவளை எழுந்து நிற்குமாறும் பின்பு அவ்வறையில் வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி முன் அழைத்து சென்றான். அவன் கண்ணாடி அருகில் செல்வதற்காக நடந்து சென்றவளை பிட்டப்பகுதியில் பலாரென்று அடித்து, பின்புறம் அம்சமா இருக்கு என்று அவளுடைய பின்புறத்தை பிடித்து கொண்டே கண்ணாடி முன் சென்றனர். பத்மா, உன் அழகு பதுமை உன்னோட அங்கங்கள்ல பொங்கி வழியுதே என இருவரும் அம்மனமாக நின்று கொண்டு அவள் இடுப்பை கட்டியவாறு கண்ணாடி முன் தெரிந்த அவளுடைய அழகிய மார்பை ரசித்தான். பின்பு அவளுடைய மார்பை பிழிந்தவாறே அவளின் மீது பல முத்த மழைகளை பொழிந்தும் பல்வேறு இடங்களில் அவளை போதையில் கடித்து குதறியும் பொக்கிஷம் இல்லாமலே அவளை மறுபடியும் கட்டிலுக்கு தூக்கி கொண்டு போய் சீரழித்து விட்டு விடியற் காலையில் அவளை அறையிலிருந்து அனுப்பினான். செத்த பிணத்தை போல் அவளுடைய அறைக்கு சென்று தூங்கத் தொடங்கினாள். அவள் அவனிடம் நரகவேதனை அனுபவித்துக் கொண்டிருந்த இரவு. நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த விஜயிற்கு திடீரென ஒரு குரல் அவனுக்குள் ஒலிக்கத் தொடங்கியது. அது அவள் உனக்காக படைக்கப்பட்டவள், அவ எங்க இருந்தாலும் உன்னை தேடி வருவா, அவளை ஒன்னாலதான் ஏற்றுக்கொள்ள முடியும் என்றது. இதனை கேட்டதும் படார் என்று கட்டிலில் இருந்து எழுந்தான். என்னடா இது, ஏதோ ஒரு குரல் கேட்ட மாதிரி இருந்தது, ஒன்னும் புரியலையே என்று இருந்தது. அன்று இரவு முழுக்க அவனுக்கு சுத்தமாக தூக்கம் ஏதும் இல்லாமல் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தான். சற்று விடியற்காலை ஆனதும் நன்றாக உறங்கியவன் எப்படியும் நாளைக்கு காலையில பத்மா கிட்ட பேசணும், அவளுடைய கைபேசியில அழைக்கணும் என்றபடியே உறங்கச் சென்றான். காலை உணவை சாப்பிடுவதற்காக விஜய் அவர்களுடைய வீட்டின் டைனிங் டேபிளுக்கு வந்து அமர்ந்ததும் அவனுடைய அம்மா முன்பு போல இல்லாமல் இவனை மதித்து, அந்த பத்மா பொண்ணு ரொம்ப அழகுடா, ஆனா என்ன நம்ம வீட்டுல அன்னைக்கு சாப்பிடாம போயிட்டா என வருந்தினாள். அவனுடைய அம்மாவிடம் படப்பிடிப்பு தளத்தில் எடுத்திருந்த புகைப்படத்தை காண்பித்ததும், நல்ல சிகப்பா இருக்கா, ஐயர் பொண்ணா என்று தன்னுடைய மகனுக்கு பத்மா மருமகளாக வந்தால் எப்படி இருக்கும் என்பதைப் போல அவனது அம்மா ஆசையை வெளிப்படுத்தினாள். அதனை கண்டதும் மேலும் விஜயிற்கு பத்மா மீதான ஆசை கொப்பளிக்க தொடங்கியது. அவனுடைய முகப்பறையில் உள்ள டிவியை போட்டதும் அத்தொலைக்காட்சியில் பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பத்மா விருந்தினராக கலந்து கொள்வதாகவும் இந்நிகழ்ச்சியில் பேச விரும்புகின்றவர்கள் தொடர்பு கொள்ளலாம் எனவும் அறிவிப்பு கீழே ஓடிக்கொண்டிருந்தது. ஐயோ, பத்மா பேச போறாளா? அப்படின்னா எப்படியும் சென்னையில தான் அவளுடைய படப்பிடிப்பு இருக்கும், அவளை அழைச்சு பார்க்கலாம் என்று அவளுடைய கைபேசியை அழைத்தான். இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில். இந்த பதிவை கேட்கும் வாசகர்கள் நீங்கள் கேட்பதோடு மட்டும் அல்லாமல் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் அறிந்தவர்கள் வட்டத்திற்கும் பகிருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.